நடிக்காத. நீதான் எனக்கு நல்லா தெரியும். போது நிறுத்திக்க. உன்னை தூக்கிட்டு போறதுக்கு சட்டம் வரும். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குவே. வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா, அதி வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா. ஒலிம்பிக்ல இருந்து வினேஷ் போகத் தகுதி நீக்கும் காரணம் 100 கிராம் எடை அதிகமா இருக்கான். எட்டி விட்டேன்னு வச்சுக்க, நெஞ்செலும்பு மொத்தமும் நொறுங்கிடும். ஏண்டா அரையிறுதி போட்டியில இதுவரைக்கும் ஆடின 82 மல்யுத்த போட்டியில தோல்வியே பார்க்காத ஜப்பானிய மல்யுத்த வீராங்கனையான யூ சுசாக்கிய தோக்கடிச்சு இறுதி சுற்றுக்கு முன்னேறினாங்க வினேஷ் போகத். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. ஆனா இப்ப 100 கிராம் எடை அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற கேவலமான அரசியல் எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவுக்கு தங்க பதக்கமே இல்லனாலும் பரவாயில்ல, இவங்க ஜெயிக்க கூடாதுன்னு அரசியல் காரணத்துக்காக இந்தியா ஒலிம்பிக் கமிட்டி இந்த கேவலமான வேலையை பார்த்திருக்காங்க. இதுக்கு காரணம் சந்தேகமே வேணாம், மோடி தான். பாஜகவோட எம்பி பிரிஜ் பூஷனால பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனை தான் வினேஷ் போகத். அதுக்கப்புறம் சாக்ஷி மாலிக் எங்களுக்கு நீதி வேணும்னு ரோட்ல இறங்கி போராடினாங்க. ஆனா மோடி உட்பட பாஜகவை சேர்ந்த யாருமே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லல. அதுக்கு மாறா பிரிஜ் பூஷனோட பிசினஸ் பார்ட்னர் சஞ்சய் சிங்க்கு மல்யுத்த கூட்டமைப்போட தலைவர் பதவியை கொடுத்தாங்க பாஜக. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அப்பவே சாக்ஷி மாலிக் மல்யுத்தத்துல இருந்து விலகினாங்க. ஆனா வினேஷ் போகத் அப்படி பண்ணல. ஏன்னா ஜெயிச்சிருவேன்னு சொல்ற வரைக்கும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஜெயிச்சவங்க பேசினா எல்லாரும் கேட்பாங்க. மிருகமா மாறி தப்பு பண்ணும் போது ஆண்டவன் பார்த்துப்பான்னு விட்டு போற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல. அப்படி வினேஷ் போகத் ஜெயிச்சுட்டு பேசினா இந்த உலகமே கேட்கும். உலக அரங்குல மோடி வினேஷ் போகத்துக்கு பண்ண எல்லா கொடுமையும் வெளிப்படையா தெரிஞ்சிடும். பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு அதுக்காக தான் இந்தியாவுக்கு தங்கமே இல்லனாலும் பரவாயில்ல, வினேஷ் போகத் ஜெயிக்க கூடாதுன்னு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலையை பார்த்திருக்காரு இந்த மோடி. இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோங்கடா சங்கி நாய்ங்களா. பாரிஸ் ஒலிம்பிக்ல வினேஷ் போகத்தோட தகுதி நீக்கும் மோடியோட அரசியல் வரலாற்றிலேயே அழிக்க முடியாத பெரிய கருப்பு பக்கம். இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன? ஒரே ஒரு காரணம், மோடி தான். சரி, இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனை தாண்டி அவ்வளோ ஈஸியா ஒலிம்பிக்ல இருந்து தகுதி நீக்கம் பண்ணிட முடியுமா? என்ன பழக்கம் அது? என்னடா பழக்கம் அது? இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட பிரசிடென்ட் யாரு? வேற யாரும் இல்ல, ஒரு அக்மார்க் சங்கி பிடி உஷா தான். ஒரு 2 காலையும் 4 துண்டா வெட்டி போட்டுட்டா ஊருகா போய் தப்பு பண்ண மாட்டேல்ல. 2022ல பாஜக சேர்றாங்க பிடி உஷா. அடுத்த மாசமே பாஜக ராஜ்யசபா எம்பி. அதுக்கு அடுத்த மாசமே இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடென்ட். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். வினேஷ் போகத்தும் சாக்ஷி மாலிக்கும் எங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்துச்சுன்னு சொல்லி போராடிட்டு இருக்கும்போது ஆறுதல் சொல்றேன்னு வந்தாங்க இந்த பிடி உஷா. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஆனா பாஜக இருக்க நீங்க எங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு What nonsense are you talking about? அழுதுட்டே வந்தவங்க தான் இந்த பிடி உஷா. அப்பவே பிடி உஷாக்கு வினேஷ் போகத் மேல வன்மம் துளிக்க ஆரம்பிக்குது. பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, உனக்கு எனக்கும் பகதான். பாம்பு தீண்டியே தீரும். அம்மா அந்த கடவார எடு. இப்ப இந்த எல்லா லைனையும் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கு. அப்ப குத்த வேண்டியது அவளல்லடா, ஒன்னதான். எங்க இங்க? அதுக்காக மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு நீதியும் கிடைக்கல, பாஜக சார்பா ஒரு ஆறுதல் கூட கிடைக்கல. நீ எல்லாம் ஒரு மனுஷன். இப்ப நடந்த ஒலிம்பிக்ல பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு வீராங்கனை கோல்டு மெடல் ஜெயிச்சு அவங்களுக்கு நடந்த வன்கொடுமையை வெளியே சொன்னா மோடிக்கும் பாஜகவுக்கும் உலக அரங்குல விழுந்த செருப்படியா தான் அது இருக்கும். ஆனா மோடிக்கு அப்படி நடக்க விடக்கூடாது. அதனாலதான் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடென்டா சங்கி பிடி உஷாவை பாரிஸ் ஒலிம்பிக்கு அனுப்புறாங்க. கரெக்டா சொல்றானே. வினேஷ் போகத் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் மோடியோட கட்டளைக்கு இணங்க பிடி உஷாவே ஒலிம்பிக் கமிட்டி கிட்ட சொல்லி வினேஷ் போகத்தை தகுதி நீக்கம் பண்றாங்க. ஓ,
இதை விட எக்கச்சக்கமான விஷயமெல்லாம் எனக்கு தெரியும். இதனால மோடி மானமும் தப்பிச்சது, பிடி உஷா வன்மமும் தீர்ந்தது. இதை உறுதிப்படுத்தின ஒரு சம்பவம் என்னன்னா, வினேஷ் போகத் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானப்ப ஒரு ஆறுதல் கூட சொல்லல. தயவு செஞ்சு இங்க கிளம்பிடுங்க சார், இல்ல நான் அசிங்கமாயிடும். இந்த ஒலிம்பிக்ல அரையிறுதியில ஜெயிச்சு வெள்ளி பதக்கம் கன்ஃபார்ம் ஆனப்ப ஒரு போன் கால் கூட பண்ணல. ஆனா தகுதி நீக்கம் பண்ண அடுத்த 10வது நிமிஷம் உடனே கோமால இருந்து எழுந்தா மாதிரி ட்வீட் மட்டும் போட்டிருக்காரு இந்த மோடி. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். கேவலமான அரசியல் கூட பார்த்திருக்கோம், ஆனா ஒரு கேவலமே அரசியல் பண்றது பாஜக ஆட்சியில தான். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். நன்றி கடன் தீர்ப்பதற்கு கருவிலே உன்னை ஏதுவே ஒரு முறை தலைகுனி நீ வென்ற சிங்க முகத்தை பார்ப்பதற்கு மட்டுமே. ஏறு 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 நெஞ்சில் வலி கொண்டு ஏறு, உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நிலை. ஏறு 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 நெஞ்சில் வலி கொண்டு ஏறு, உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நிலை. புத்தி உலகமே ஒரு ஆனந்தம் அடையுமே, திருப்பி அடிக்கும் போது தான் யாரு நீங்க புரியுமே. ஏறு ஏறு நெஞ்சில் வலி கொண்டு ஏறு, உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நிலை. அன்னை தங்கை மனைவி என்ற நீ வடித்த வியவை உங்கள் பாதைக்குள் மற்றும் அந்த தீயை அணைக்கும், நீ பயமின்றி தூக்கிட்டு செல்ல. அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் என்னமோ ஆளு பார்க்க வாட்ட சாட்டமா நல்லா சக்கச்சவேர்னு எம்ஜிஆர் மாதிரி இருப்பாருன்னு பார்த்தேன். இவன் என்னடா சைனா சிட்டு மாதிரி சப்பையா இருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, அடிச்சு சொல்றேங்க, என்னை விட கேடுகட்ட பொறம்போக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது. ஐ அம் தி வர்ஸ்ட் இன் தமிழ்நாடு. அவர் ஃபாரினுக்கு விரும்பி போகவில்லை, கட்டாயப்படுத்தப்பட்டு அனுப்பப்படுகிறார். அவர் யார் தெரியுமா? யாரு? எங்க மன்மோகன் சிங்கையா, இந்த மண்ணோட சிங்கையா, இந்த மண்ண ஆண்டவர், எங்க மனசு ஆண்டவர், இந்த மாநிலத்தையே. நீ சொன்னதுக்காக நான் விடுறேன். ஏன் அனுப்பப்படுகிறார் அப்படி என்றால், இவரை மந்திரி ஆக்க கூடாது. நீ மத்திய மந்திரி ஆனாலும் ஒரு மிகப்பெரிய தொல்லையா தான் பாஜகவுக்கு மாறுவ. இந்த சீட் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க, திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. சோ உன்னை வெளியே அனுப்பணும், அதுக்கான முயற்சிகள் தான் நடந்தது. 21 தொகுதிகளில் பாஜகவுக்கு டெபாசிட்டே இல்லை சார். 10 தொகுதி ஜெயிக்கும்னு இவர் சொன்னாரு சார். அந்த 10 தொகுதி என்ன சார் ஆச்சு? அப்செட் மட்டும் தான் பண்ணேன். அப்செட் பண்ணது குற்றமாயி ஓரானர். அதிகமா பேசாதீங்க, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்றாரு அமித்ஷா. இந்த சீன் இன்னொரு வாட்டி போடும்பா. என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்றாரு அமித்ஷா. இவர் எப்படி ஏமாத்தினார்னா, இந்த 10 தொகுதிகளில் ஜெயிப்பேன்னு சொன்னார் இல்லையா. ஓகே சார், எக்ஸ்ட்ரீம்லி சார். தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரமே திமுகவுக்கும் மோடிக்குமான போட்டியா மாறிச்சு. மோடிக்கு எதிரான எதிர்ப்பலைய மோடியே உருவாக்குனார். காரணம் அண்ணாமலை. இரு உன்னை வச்சுக்கிறேன். இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சு வெறுத்து போய் தான் நீ கிளம்பு ராசான்னு சொல்றான். ஆடு வெட்டப்பட்டது. அந்த ஆட்டை புடிச்சு தலையில ஒரே போட்டு ரெண்டாக்கிருங்க. அவர்கிட்ட ராஜினாமா கடிதம் எழுதி வாங்கப்பட்டது. அமித்ஷா சொன்னால, எங்களே ஏமாத்திட்டாயா. கருவாப்பையில இந்த சோறு செமிக்க மாட்டா. எனக்கு செமிக்கியா? என்னை தூக்கி ஜெயில வச்சிருவீங்க? வைங்க பாப்போம், வைங்கல. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. என்ன உங்க அப்பா வச்சு பார்த்தாரு, பயந்துட்டேனா நான்? எந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையோ பைக்கியமா அலையுது. சரி, ஒரு தடவை உங்க கடமைக்கு உங்க டர்ன் வந்திருக்கு. இப்ப ஒரு தடவை என்னை தூக்கி வச்சு பாருங்களேன். தூக்குங்க, என்னை தூக்குங்க. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். காவல்துறை என்ன சொல்றாங்க, பேசாதீங்க, மறுபடியும் பதட்டமா வரும். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. ஏங்க இது எப்படி இருக்கு, கொடுமையா இருக்கு பாருங்க. அப்ப என்னது இன்ஸ்பெக்டர் உங்களை அந்த இன்ஸ்பெக்டர் நாங்க சும்மா விட மாட்டோம். நீங்க உள்ள போனா அவன் உங்களை சும்மா விட மாட்டேன். எங்களுக்கு நீங்க வம்படியா ஒரு பிரச்சனையை பண்ணி என்னை பேச விடாம தடுக்கணும்ன்றீங்க. தலைவரே, எங்களை விட்டு இன்ஸ்பெக்டர் கூட ஓலி பண்டிகை கொண்டாடிட்டு வரீங்களா?
எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேச. எப்ப பார்த்தாலும் ஒரு பெண், ஏதாவது ஒரு பெண் இருக்கணும் கூட. அவருக்கு ஒரு எல்லாத்தையும் கிளுகிளுப்பா வைக்கிறதுக்கு. ஒரு பொம்பளை பொறுக்கின்னு வச்சுக்கோங்களேன், பொம்பளை பொறுக்கி தான். இன்னும் 2 போடுங்க நாட்டாம. இவன் எப்பயுமே இப்படிதான். உங்க முன்னேற்றத்துல கம்பு வெட்டி போடுறதே இவனுக்கு வேலையா போச்சு. நீங்க தைரியமா போங்க நாட்டாம. அப்புறம் பாருங்க, நீங்க எங்கேயோ போறீங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். நீதான்டா என் உண்மையான சிஷ்யன். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் நாட்டாம. என்ன படி வெற்றியோட திரும்புறேன். நீங்க பெரிய மனசு பண்ணி தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.